வணக்கம். நான் உங்கள் சங்கர் மனோகரன், சுக்கராச்சாரியத்திலிருந்து. இப்போ நம்ம குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். குரு பயிற்சி எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 2ஆம் தேதி காலை 6:30க்கு மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. இந்த குரு பயிற்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய கொடுமையான விஷயங்களை பார்க்குறோம். இந்த போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய பேர் நிறைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பகுதியிலுமே பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன கேட்டால் 12 ராசியுமே இக்கட்டான நிலைமையில தான் இருக்குது. ஆனால் இந்த குரு பயிற்சி தான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு அடர்ந்த பாலைவனத்தில் ஒரு நிழல் கொடுக்க போகிற விஷயமா குரு பயிற்சி நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்களை, உலகளாவிய மாற்றங்களும் சரி, ஒவ்வொருத்தருக்கோட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி நிறைய மாற்றங்களை நிகழ்த்த போகுது. ஏன்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமும் சரி, இந்த 2026 ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் சரி, நிறைய நெருடலான சூழல்கள் எல்லாருக்குமே இருக்குது. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஒரு ஆறுதலான நேரம் இந்த மொத்த உலகத்துக்கும் சரி, உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே சரி வரக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படலாம். இதில் என்னுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்னுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஏன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ராசி பலன்கள் அப்படின்றது, இப்போ மேஷ ராசின்னு கொடுக்குறோன்னா மேஷ ராசி மேஷ லக்னம், ரிஷப ராசினா ரிஷப ராசி ரிஷப லக்னம். ஏன்னா சில பேர் என்ன இருக்கலாம்னா அவங்க மேஷ ராசியாக இருப்பாங்க, ஆனால் மிதுன லக்னமாக இருப்பாங்க. அப்போ அந்த ரெண்டுத்துக்கு உண்டான பலன்களை பார்த்து நீங்கள் தெளிவுபடுத்திக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம கொடுக்கறது பொது பலன்கள் தான். ஏன்னா உங்கள் சுயஜாதகப்படி பலன்கள் மாறுபடும். பொது பலன்கள்லாம் அப்புறம் என்ன சார் வித்தியாசம்னா, ஒரு 60%லேருந்து 70% மேட்ச் ஆகக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. ஒரு 30% தசாபுத்தி நிமித்தம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த பொது பலன்கள் அப்போ ஏன் சார் நாங்கள் கேட்கணும்னா, ஒரு 60-70% மேட்ச் ஆகும்போது தான் உங்களுக்கு அதுக்குண்டான தெளிவு பிறக்கும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி குழப்பங்கள் இருக்குன்னா நீங்கள் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்து ஒரு தெளிவுபடுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ மொத்தமாக நான் இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது, கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி, அதுவும் உச்சத்தில் கடகத்தில் உச்சத்தில் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இப்படி உட்காரும். மறுபடியும் இந்த குரு பயிற்சி எப்படி சார் நடக்கணும் எல்லாரும் சொல்லுவாங்க, சார் அடுத்த வருஷம் நடக்கும். அடுத்த வருஷம் நடக்கலாம். மறுபடியும் கடகத்துக்கு குரு வர 12 வருஷம் புரியுதுங்களா? அதனால இது 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும்போது அது உச்ச நிலையில் மறுபடியும் உச்சம் அடைய இன்னொரு 12 வருஷம். 2026 இருக்கணும், நம்ம 2038 கிட்ட போக வேண்டியதாகிடும். புரியுதுங்களா? அதனால நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் நடக்க போகுது. பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா, நல்ல நேரம் வரதுக்கு முன்னாடி ஒரு கடுமையான நேரம் இருக்கும். அதை தான் இன்னைக்கு இந்த உலகமும் சந்திக்கிட்டு இருக்கு, நீங்கள் ஒவ்வொருத்தரும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நிறைய நல்ல மாற்றங்கள் நிகழப்போகுது. இந்த குரு பயிற்சி கொண்டான பலன்களை நான் தெளிவாக தரேன். நம்மளுடைய பலன்கள் உங்கள் யாரையும் பயமுறுத்துகிற மாதிரியோ குழப்பப்படுத்துகிற மாதிரியே இருக்காது. ஏன்னா நிறைய பேர் ராசி பலன் பார்க்கறதுக்கே பயப்படுறாங்க. அதில் இருக்க டெம்ப்ளேட்ஸ், இந்த சில சமயம் சில என்னோடய கிளைண்ட்ஸ் எடுத்து காட்டுவாங்க, இந்த டெம்ப்ளேட்ஸே ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். பிரச்சனைகள் பார்க்க போகிற ராசி, விபத்துக்குரிய ராசி, வேலை இழக்க போகும் ராசி அப்படிலாம் நம்மளோட பலன்கள் இருக்காது. நம்ம பலன்கள் வாழ்வியல் சம்மந்தப்பட்டது, ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சில கடுமையான விஷயங்கள் இருக்குனாலும் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறத ஒரு எளிமையான வாழ்வியல் முறையும் சரி, ஒரு எளிமையான பரிகாரங்கள் மூலியமாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க. இந்த குரு பயிற்சி உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போன்னு முழுமையாக நம்புங்க. ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்லும் போது அது இன்னும் தெளிவான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். சரி, நம்ம நேரம் கிடைக்காம ஒரு ராசி பலன்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் என்னோட அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களோடது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுதலாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம சரியான இடத்த நோக்கி போகிறோம், சரியான நபர்கள் நம்மக்கிட்ட சேர்கிறதுக்கு வழிவகை பண்ணி தரோன்றதுக்கான ஒரு வாசல் தான். ஸோ சப்ஸ்கிரைப்ன்றது நீங்கள் ஒரு வீடியோ நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னும் போது அதை அக்னாலேஜ் பண்ணி இன்னும் எங்களை அதிகமான வீடியோஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு ஊக்கப்படுத்துறதுக்கான செயல்படுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் எல்லார் வாழ்க்கையில நடக்க போகுது. சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். நான் ராசின்னு சொல்லும்போது ராசி லக்னம் அப்படின்னு கணக்கெடுத்துங்க. இப்போ மேஷ ராசி சொல்ல போகிறோன்னா மேஷ ராசி மேஷ லக்னம், ரிஷப ராசி ரிஷப லக்னம்னு எடுத்துக்கங்க. அப்போ தான் உங்கள் ராசி என்னவோ லக்னம் என்னன்னு நீங்கள் பார்த்து தெளிவான பலன்களை தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம ராசி பலன்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ரிஷபராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 3ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார். 3ஆம் இடத்துல உச்சம் அடைகிறவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்வையிடுறார். பொதுவாக குரு பகவான் உங்களுக்கு 8க்கும் 11க்கும் அதிபதி. ஓகேங்களா? இந்த 7, 9, 11 ஸ்தானங்களை பார்க்கறது மூலிமா ஏற்படக்கூடிய பலன்களை இப்போ நான் சொல்கிறேன். ரிஷபராசி ஏற்கனவே நிறைய விஷயங்களில் தோய்ந்து போயிருக்கீங்க. எல்லாருமே நல்ல விஷயம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அது ஏன் எங்கள் வாழ்க்கையில் நடக்க மாட்டேன்றது தெரியல. சிலதெல்லாம் கை கெட்டது வாய் கேட்ட மாட்டேங்குது. சிலதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கிறாம இருக்குது, லாஸ்ட் மினிட்ல அது இன்னொருத்தருக்கு போயிடுது. நிறைய விதமான பிரச்சனைகள், நிறைய ஏமாற்றங்கள், துரோகங்கள், வலி வேதனைகள். புரிந்து கொள்ளுதல் அப்படின்றது உங்களுக்கு ஆஃபீஸில் இருக்க வேலை செய்கிற இடத்துல எங்கேயுமே இருக்காது.
சில சமயம் வீட்டிலேயே இருக்காது. நிறைய செஞ்சுட்டு அசிங்கப்படுற ஒரு ராசிகளில் நீங்களும் ஒருத்தர். கவலைப்படாதீங்க. இந்த குரு பயிற்சியோட பலன்கள் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பார்வை பதிகிற 7ஆம் இடமாகட்டும், 9ஆம் இடமாகட்டும், 11ஆம் இடமாகட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. அதனுடைய பலன்கள் எல்லாம் சிறப்பாக இருக்க போது. உற்சாகத்தோடு இருங்க. இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் நடக்க போகுது. நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன். வேலை அப்படின்னும் போது வேலையில் இருக்க சிக்கல்கள் எல்லாம் படிப்படியாக குறையிறத பார்ப்பீங்க. நல்ல முன்னேற்றத்தை பார்க்க ஆரம்பிப்பீங்க. தடை தாமதங்கள் விலகும். ரொம்ப வேலை கிடைக்காம கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்க போகுது. வேலையில் ப்ரமோஷன் இல்லாமல் தடங்களாக இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சில பேர் இந்த இடம் மாற்றத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. அதற்குண்டான நல்ல வாய்ப்புகள் எல்லாமே வரப்போகுது. தொழில் ஸ்தானம், தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண போகிறீங்க. தடை தாமதங்களை தாண்டி ஆர்டர்ஸ் வருது சார், ஆர்டர் கொடுத்தாங்க சார், சில ப்ராஜெக்ட் ஓகே ஆகிற மாதிரி இருந்தது, லாஸ்ட் மினிட்ல கேன்சல் ஆச்சு. அப்படி கிடையாது. ரொம்ப சர்ப்ரைஸாக ஒரே நாளில் உங்களுக்கு சில ப்ராஜெக்ட் ஓகே ஆகும். ஒரே பேமெண்ட்டாக உங்கள் கைக்கு வரும். அதனால் என்ன லாபஸ்தானத்தில் குரு பார்வை பதிகிறது ரொம்ப பிரமாதமான விஷயம். சரிங்களா? அதே போல் கலத்திரஸ்தானம் 7ஆம் இடம் அப்படின்ற அந்த இடத்துல பார்வை பதியணும்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் அதிகமாகும். கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க. அவ்வளோதான், இந்த லைஃப் செட் ஆகாது, இதோடு எனக்கு இந்த வாழ்க்கை அவ்வளோதான் நினைக்கிறேன்றவங்களுக்கு ஒரு புதிய ஒரு துளிர் விட்டு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறது பிரமாதமான விஷயங்க. ஒரு சுபர் பாக்கியஸ்தானத்தை போட்டு பார்க்கறதுன்றது தெய்வ கடாட்சம் அதிகமாகும். குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இனிமேட்டு தான் சாமி கும்பிட்டு நிறைய கோயிலுக்கு போயிருக்கேன் சார், நிறைய பரிகாரம் பண்ணியிருக்கேன் சார், அதற்குண்டான பலன்கள்லாம் இப்போ தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரி, என்னதான் நம்ம 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் வேலை செஞ்சால் கூட இந்த சம்பளம் வரத்துக்குண்டான தேதி வரும்போது தான் நம்ம கைக்கு சம்பளம் வரும். அந்த மாதிரி இது உங்களுக்கு நற்பலன்கள் சேரக்கூடிய நேரம். பாருங்க, ஒரு 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம்னு அப்படியே ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு நல்ல ரிசல்ட் வரப்போகுது. சரிங்களா? அதனால திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு. சார் வரன்கள்லாம் வந்தது, சில பேர் என்கேஜ்மெண்ட் ஆகி நின்று போச்சு சார், சில கல்யாணம் தட்டி போச்சு சார், சில இதெல்லாம் ஓகே ஆகிற மாதிரி ஓகே இல்லைங்க. இப்போது உங்களுக்கு உண்டான வரன் உங்களை தேடி வரப்போகிறாங்க. நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையும். அடுத்த வருஷம் குரு பயிற்சிக்குள்ள நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு கல்யாணமே ஆகிட்டு இருக்கும். கவலைப்படாதீங்க. ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த பிரச்சனைகள், சொத்து பத்துக்கு உண்டான பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இந்த கோர்ட்டில் ரொம்ப நாளாக போகுது சார், இந்த கேஸுகளுக்கு எல்லாம் ஒரு நல்ல பதில் கிடைக்க ஆரம்பிக்கும். அதிகபட்சமாக உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது. லாபஸ்தானம் அப்படின்றது நல்லா இருக்கும்போது நிறைய வராத கடன், ரொம்ப நேரத்தில் கொடுத்துட்டு வராமல் இருந்த ஒரு காசு, பூர்வீக சொத்து விற்று வர வேண்டிய காசு, ரொம்ப நாளாக பெண்டிங்காக உங்களுக்கு பேமெண்ட் வராமல் இருந்த காசு, இது எல்லாம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். நல்ல வருமானங்களும் வரும். வேலை மூலயமா, தொழில் மூலயமா நல்ல ஏற்றங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். சில பேர் ஏதாவது இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, அது ஒரு நல்ல விலைக்கு இப்போ போகக்கூடிய நிலைமை இல்லை, அதை விற்கணும்னு அவசியம் இல்லை, அதோட மதிப்பு உயர்ந்துட்டு இருக்குன்ற ஒரு சந்தோஷமான விஷயமும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். மாணவர்கள் நல்ல தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க. இப்போ ரொம்ப போல்டாக இருப்பாங்க. எனக்கு இனிமேட்டு நல்லது தான் நடக்கும். அவங்ககிட்ட கேட்டிங்கனாலே பாசிட்டிவாக சொல்லுவாங்க. இந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆகட்டும், புதுசாக ஒரு நீட் எக்ஸாம் எழுத போகிறவங்க எல்லாமே ரொம்ப சக்ஸஸ் ரேட் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது ஒரு தெளிவான சிந்தனை நமக்கு நம்மளும் ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருந்துட்டு, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் பாசிட்டிவாக இருந்துக்கிட்டு, நமக்கு நடக்கிற விஷயங்களும் பாசிட்டிவாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் இனி ரிஷபராசிக்கு நடக்க போகுது. சார் நிறைய சொல்லிட்டீங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு என்னவோ நடக்க பாட்டுதே சார். கவலைப்படாதீங்க சார், நாங்கள் சொல்கிற பொது பலன்கள் அப்படின்றது ஒரு 60% வரைக்கும் மேட்ச் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. கவலைப்படாதீங்க. உங்கள் தசா புத்திகள் நல்லா இருக்கணும். இந்த பாவர்களுடைய தசாபுத்தியோ 4, 6, 8, 12க்குரிய தசாபுத்திகளோ நடக்கும்போது பலன்கள் கொஞ்சம் குறைஞ்சிடும். ஏதாவது நம்ம குடத்துல தண்ணி பிடிச்சாலும் அதில் ஒரு ஓட்டை இருந்ததுன்னா எல்லாம் அது வழியாக சிந்தி வீணாக போயிடும் இல்லையா? அந்த மாதிரி என்ன உங்களோட கர்ம வினைகளின் காரணமாக அந்த பலன்கள் குறையலாம். ஆனால் பலன் இல்லாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. 100% நாங்கள் இப்போ ஒரு பலன்கள் சொல்கிறோம் அப்படின்னா பொது பலன்கள் 60% மேட்ச் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் தசாபுத்தி நல்லா இருக்குன்னா 90% மேலே கூட நடக்கும். நாங்கள் சொல்கிறதையும் தாண்டிய நல்ல விஷயங்கள் நடக்கும். புரியுதுங்களா? இல்லை சார் தசாபுத்தி ரொம்ப வீக்காக இருக்குன்னா குருவை பொறுத்த வரைக்கும் அவர் செய்ய வந்த நல்லதை செஞ்சே தீர்வாருங்க. அதனால் 40% 50% நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சுயஜாதகம் பார்க்கும்போது ஒரு தெளிவான நிலை கண்டிப்பாக கிடைக்கும். கவலை வேண்டாம். ஏன்னா இந்த குரு பயிற்சின்றது வருஷம் நடக்கும்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த கடகத்துக்கு மறுபடியும் குரு வர 12 வருஷம் ஆகும். மறுபடியும் 12 வருஷம் கழிச்சு உச்சம் அடைகிறதுக்கு 12 வருஷம் ஆகுதுன்னும் போது இது ஒரு பொற்காலம் ஃபார் எல்லாருக்குமே, உங்களுக்குன்னு மட்டும் கிடையாது, எல்லா ராசிகளுக்குமே. அதனால சொல்லப்பட்ட பலன்களை முழுமையாக நம்புங்க. அதே மாதிரி நிறைய பேர் இந்த அப்பா சைடில் அம்மா சைடில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் பார்த்துட்டு இருப்பீங்க, உறவினர்கள் சைடில் அதெல்லாம் கொஞ்சம் புரிதலுக்கு உண்டாக வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் தானே. அதே மாதிரி அப்பா சைடு சப்போர்ட் கண்டிப்பாக நல்லா ஆகுங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஞாபகம் வச்சுங்க. குலதெய்வம் கோயிலுக்கே போகிறதில்ல சார், ரொம்ப நாள் ஆச்சு சார் போனன்றவங்க
முதல் வேலையாக ஒரு 101 ரூபாய் காசை சாமி கிட்ட முடிஞ்சு வச்சுட்டு குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்புறதுக்கான வழியை பாருங்கள். அங்கே தான் உங்களுக்கு வழிவாசலையே திறக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அதே போல் ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் இந்த உடல் பாதிப்பு, சில பேர் சர்ஜரி பண்ணக்கூடிய நிலைமைகள், சில பேர் தொடர்ந்து மருந்து எடுத்துக்கிட்டேன் பலன் இல்லைங்க, அதுக்கு எல்லாமே நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். குழந்தை பாக்கியம் அமோகமாக இருக்குங்க. ரொம்ப நாளாக குழந்தை இல்லை சார், நாங்களும் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கோம், ஒரு நல்ல வழியில் இல்லைங்க. எப்போ 7, 9, 11 அந்த பாக்கிய ஸ்தானத்திலலாம் வந்து குரு பார்வை பெரியும் போது பாக்கியம் என்னங்க, நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள், ரொம்ப நாள் நிலுவையில் இருக்க விஷயங்கள், நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். பாக்கியமான ஆள்பா, ஏதோ ஒரு பாக்கியம் இருக்கு அவருக்கு பாருங்க, எல்லாம் நல்லா நடக்குதுன்னு அந்த பாக்கிய ஸ்தானத்து மேலே உச்ச குருவின் பார்வை ஏற்றமான நேரம். சமாதானமாக சந்தோஷமாக நம்புங்க. ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்து நம்மளை பலவீனப்படுத்துது, நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பலவீனத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும். அப்போ தான் கிடைக்கிற நல்ல விஷயங்களை, அந்த பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸை நீங்கள் உள்ளே எடுத்துக்கிட்டு முன்னோக்கி போக முடியும். நிறைய நல்ல விஷயம் ரிஷபத்துக்கு நடக்க போதுங்க. அதுக்கு நீங்கள் வாங்கிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கணும். அதனால் உங்களை நீங்கள் சாந்தப்படுத்திக்கிட்டோ, உங்களை நீங்களே என்ன சொல்கிறது, அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு கம்முன்னு இருந்துடாதீங்க. சரிங்களா? முக்கியமான கோயில் பரிகாரங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டு முருகர் வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு நான் ஏற்கனவே சொன்னேன். 2வது முருகர் வழிபாடு, 3வது நரசிம்மர் வழிபாடு. இந்த 3 மட்டும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க சார். முதல்ல உங்ககிட்ட ரொம்ப பாசிட்டிவான வைப்ரேஷன் நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க ஃபஸ்ட்டு. 2வது அந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக உங்ககிட்ட அப்சர்வ் ஆகிறதையும் பார்ப்பீங்க. நிறைய நல்ல விஷயம் நடக்க காத்திருக்கு. எந்த காரணத்தை கூட மனசோர்வின் நிமித்தம் அதை தவற விட்டுறாதீங்க. நற்பலன்கள் காத்திருக்கு. சந்தோஷமா இருங்க. இதுவரை சொல்லப்பட்டதுல இந்த ராசிக்குண்டான ராசி லக்னத்துக்குண்டான பொது பலன்கள் தாங்க. ஏன் சார் பொது பலன்கள் அப்போ இது எங்களுக்கு பொருந்தாதுங்களா? அப்படி கிடையாதுங்க. கண்டிப்பாக 60% வரைக்கும் பொருந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய ராசி நட்சத்திரம், நீங்கள் பிறந்த தேதி நேரம் இதெல்லாம் படி கொஞ்சம் கிரகங்கள் மாற்றம் அடையும். அதன்படி கொஞ்சம் மாற்றங்கள், அதாவது பலன்களுடைய தன்மைகள் மாறலாம். குரு வேற ஒரு இடத்துல இருக்கலாம். ஸோ மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், நடக்கக்கூடிய தசா புத்தி அது ரொம்ப முக்கியங்க. தசா புத்தி ரொம்ப முக்கியம். உங்கள் தசா புத்தி என்ன இருக்குது? ஒரு கம்பெனியில் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்கன்னு கணக்கு வச்சுக்கோங்க. 10% கொடுக்குறாங்கன்னா, இப்போ ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு 1 லட்சம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு நீங்கள் 10% எவ்வளோ சார் வந்துன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? 10,000 வந்தது சார்னு. அதே 10,000 எல்லாருக்கும் வந்திருக்கும். 10,000 சம்பளம் வாங்குறவருக்கு என்ன வந்திருக்கும்? 1000 ரூபாய் தான் வந்திருக்கும். இதே 10 லட்சம் சம்பளம் வாங்குறவருக்கு 1 லட்சம் ரூபாய் இன்க்ரிமெண்ட்டாக வந்திருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கும் பட்சத்தில் தான் இந்த பலன்கள் முழுமையாக இருக்கும். 60% மேட்ச் ஆகிற இந்த பலன்களை நீங்கள் நல்லபடியாக எடுத்துக்கோங்க. இல்லை சார், எனக்கு ஒரு தெளிவான பலன்களை ஏன் ஜாதகப்படி நான் தெரிஞ்சுக்கணும் சார், எனக்கு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டா தானே சார் எனக்கு கரெக்டாக இருக்கும். சந்தோஷம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ம நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி என்ன தெளிவான கேள்விகள் கேட்கணுமோ நீங்கள் கேட்டு அழகாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம்ன்றது ஒரு வழிகாட்டி தாங்க. சரிங்களா? ஜாதகமே நல்ல நேரம் வந்துச்சுன்னா யாரோ கதவு தட்டி நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துருவாங்கன்னோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. நம்மளோட ஓட்டமும் முயற்சியும் எல்லாத்துலேயும் அவசியம். தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாதகம்ன்றது ஒரு வழி தான். ஒரு ஊருக்கு கிளம்புறீங்க, ஒரு கூகுள் மேப் பார்த்து போடுறீங்க, அப்பா டிராஃபிக் இல்லாமல் இருக்குது, நம்ம கரெக்டாக போயிட்டே இருக்கலாம். டிராஃபிக் இல்லைன்றதுக்காக நம்ம வண்டியில் ஏறி உட்காராமையோ ஓட்டாமையோ இருந்தோம்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவோம்னா கிடையாது. மாற்றங்கள் அடையும் சார். அப்போ சில நேரங்களில் டைம் பார்க்கும்போது எனக்கு இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு சொல்லிடுறாங்களே சார், எனக்கு அதனால பயமாக இருக்குது ஜாதகம் பார்க்கணும். ஒன்று புரிஞ்சுக்குங்க சார், நம்ம இப்போ ஒரு கூகுள் மேப்பில் ஒரு அட்ரஸ் போட்டு பார்க்குறோம். ஒரு பீக் டைம், ஒரு ஈவினிங் 5:30, மார்னிங் 8:30, இந்த ஸ்கூல் டைம்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக காட்டும். அப்போ என்ன பண்ணுறோம்? நம்மளோட பயணத்தை சரி ஒரு மணி நேரம் லேட்டாக கிளம்புறோம், டிராஃபிக் தவிர்த்துக்கலான்றோம். ஸோ நம்ம நைட்டு கிளம்புறோம்னா எப்பயுமே பாருங்கள் டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்கும். இது சரியான நேர காலமாக இந்த செயல்பாடு செய்ய, அதுக்கண்டு எல்லாத்துக்கும் நேரம் பார்க்க முடியாது. ஒரு நல்ல நேரம், ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு வீடு கிரக பஸ் நல்ல நேரம் பார்க்கலாம். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது அதெல்லாம் கிடையாது, நான் நல்ல நேரம் தான் பார்த்துட்டு கிளம்ப முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் பரிமாணங்கள் உண்டு. ஓகேங்களா? அதனால் ஒரு ஜாதகம்ன்றது ஒரு வழிகாட்டியாக மட்டும் எடுத்துகிட்டு செயல்படுறதுன்றது ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஜாதகம் தொடர்ந்து பார்த்து ஒருத்தர்கிட்ட பார்த்து இன்னொருத்தர்கிட்ட பார்த்து, அதுவும் இன்னொருத்தர்கிட்ட பார்த்து ஆன்லைனில் பார்த்து தெரிஞ்சவங்ககிட்ட பார்த்து அவர் சொன்ன ஒருத்தர் மூலயமா பார்த்து இப்படி நிறைய பண்ணிட்டு the too many cooks will spoil the dishன்னு சொல்லுவாங்க. அதிகப்படியான ஒரு சமையல்காரங்க சேர்ந்து ஒரே ஒரு டிஷ்ஷை பண்ணாங்கன்னா அது வந்து நல்லபடியாக வராது. அந்த மாதிரி ரொம்ப நீங்களும் குழம்பி வாழ்க்கையும் குழம்பிக்கிட்டு வேண்டாம். ஒரு வழிகாட்டுதல் எடுத்துக்கிட்டிங்களா, அதுக்கோட உங்களோட இறைவனோட அருளோட பிரார்த்தனையோடு நீங்கள் முன்னோக்கி சொல்லுங்கள், நிறைய நல்ல விஷயம் நடக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பர் பார்க்குறீங்களா, இது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் விருப்பம் முடியும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, தினமும் ஒரு இலவசமான ஒரு போஸ்ட், இதில் ஒரு அழகான சுவாமியின் புகைப்படம், எல்லா ராசிக்கும் ஒரு வார்த்தை பலன், இன்றைக்கி அமாவாசையா பௌர்ணமியா
எப்போ நல்ல நேரம், எப்போ ராகு காலம், எப்போ யமகண்டம் உங்களுக்கு வந்து கையிலேயே இருக்கும். ஃபோனில் ஓப்பன் பண்ணவொடனே எல்லாம் தெரிகிற மாதிரி ஒரு 2 பேஜில் கொடுத்துருக்கோம். இது ரொம்ப ஒரு ஊட்டமாக இருக்கும். உங்களுக்கு காலையில் பிளான் பண்ணும்போது இன்றைக்கி நான் இதை பிளான் பண்ணலாமா, நாளைக்கு இதை பிளான் பண்ணலாமா, தள்ளி போடணுமா அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் நாங்கள் போடுற இந்த பலன்கள் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுவும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஜாதகம் அப்படின்ற ஒரு வழிகாட்டியை கையில் வச்சுக்கிட்டு பயணம்ன்ற ஒரு உந்துதலோடு நீங்கள் முன்னோக்கி செல்லும்போது எல்லாமே வெற்றியாக தாங்க அமையும். கவலைப்படாதீங்க. இறைவன் அருளால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் குடும்பமும் சரி எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.